இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆம், கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நாம், ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர், விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிற நாம், பல நேரங்களிலே நாம் கிறிஸ்தவர்கள், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் மற்றவர்களிடத்தில் பேசுவதில்லை, நான் எந்த பாவத்திற்கும் செல்வதில்லை என்று நம்மை தனிமைப்படுத்தி கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் அவரோடு உள்ள ஐக்கியத்தை போல நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருப்பது என்று சிந்திப்போம். உன் நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள். ஆம், நம்முடைய நண்பர்கள் யாரோ அவர்களோடு தான் நாம் இருப்போம். பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல நல்ல நண்பர்களோடு இருப்பவர்கள் நல்ல செயல்களை செய்கிறார்கள், தீய நண்பர்களோடு இருப்பவர்கள் தீய செயல்களை செய்கிறார்கள். நாம் பழகும் நபர் நமது ஆவிக்குரிய வாழ்வு, நம்முடைய அறிவு, நம்முடைய சமுதாய வாழ்வு இவற்றையெல்லாம் பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் யாரிடம் அதிகமாக பழகுகிறோமோ பேசுகிறோமோ அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிப்பார்கள், நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள், நம்முடைய அறிவு எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள். ஆவிக்குரிய நண்பர்களைத்தான் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம். ஆம், நம்முடைய நண்பர்கள் ஆவிக்குரியவர்களா அல்லது உலக சிநேகிதர்களா? நீதிமொழிகள் சொல்லுகிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடனோடு சஞ்சரிக்கிறவனோ மூடருக்கு தோழனோ நாசமடைவான். நீதிமொழிகள் 13:20 பார்க்கிறோம். ஞானமுள்ள நண்பர்கள் நமக்கு இருக்கிறார்களா அல்லது மூடர்கள் இருக்கிறார்களா? அதே போல் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 19:22 கோபக்காரனுக்கு தோழனாகாதே, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழியை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். நமக்கு கண்ணி இல்லை, நம்முடைய ஆத்மாவுக்கே கண்ணி வந்துடும். இப்போது கோபக்காரர்களோடு நீ சேராதே. வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது, ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் தான் நல்ல நண்பர்களா அல்லது கெட்ட நண்பர்களா என்பதை உங்கள் நண்பர்களை நீங்கள் சோதித்து அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவதை பார்க்கலும் நம்புவது எப்படிப்பட்டதான்? உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமம். கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறவங்க மனிதர்களோடு, பரிசுத்தவான்களோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியமாக இருக்க விரும்ப வேண்டும். நம்முடைய சன்மார்க்க ஜீவியம், துன்மார்க்கத்தை விட்டு நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த புதிய வாழ்விலே ஆவிக்குரிய ஜீவியத்தை ஊனப்படுத்துகிற அல்லது அதை குறைபடுத்துகிற நண்பர்களை விட்டுவிட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரச்சனை வருகிற எந்த ஒரு நண்பர்களும் அது பிரயோஜனம் இல்லாத ஒன்று. ஆகவே தான் வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் ஆதி கிறிஸ்தவர்கள் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்தது, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குற ஒரு தன்மை இருந்தது. கிறிஸ்தவ ஐக்கியம் எல்லா தேசத்தையும் கடந்தது என்று நம்ம பார்க்குறோம். அங்கே வெவ்வேறு பாஷையில் அவங்க பேசினதை கேட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். வெவ்வேறு பாஷையில் இருந்தவங்களுக்கு அங்கே பேசின அந்த அந்நிய பாஷை புரிந்தது. அப்போ அவங்களுடைய இருதயம் அங்கே என்னது ஒருமித்து காணப்படுகிறது. யோவான் 17:2 நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்படி விரும்புகிறாராம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருப்பது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய ஜெபத்தை பாருங்க, நம்ம எல்லாரும் ஒன்றாயிருக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ CSI அமைப்பின் மோட்டோவே தான், அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசையும் ஜெபமும் அதுதான். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் விசுவாசிகளோடு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களிடத்தில் காணப்படக்கூடிய சகல கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணம் இது உங்களை விட்டு நீங்க கடவுது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் அங்கே ஐக்கியம் இருக்கும்.
மன்னிப்பு இல்லைன்னா அந்த ஐக்கியம் போயிடும். ஆகவே தான் நாம் எல்லா காரியத்திற்கும் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே வரக்கூடியது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இந்த குறுக்காக வரையக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கும் மற்ற மனிதருக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. வேதமாகவே தான் நம்மை பார்த்து சொல்கிறது, நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம். சீஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அறை வீட்டில் மேல் வீட்டில் கூடி ஜெபித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிப்பதற்கு ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. நாம் வேத ஆராய்ச்சி செய்வதற்கு ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. இந்த காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லாத நபர்களை விட்டு நாம் பிரிந்து நாம் ஜெபிப்பதிலே ஆர்வம் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 18:24 சொல்கிறது, சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சிநேகிதன் உள்ளவன் நாம் சிநேகிதன் பாராட்ட வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் கொடுத்து நீங்கள் என்னது நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அப்போ எல்லா காலத்திலையும் சிநேகிக்கலைன்னா யார் கிடையாதவங்க? சிநேகிதரே இல்லை அப்படின்னு அர்த்தம். குற்றத்தை மூடுகிறவர்கள் சிநேகத்தை நாடுகிறார்கள், ஆனால் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். ஒருத்தர் அயலான் அல்லது ஒரு ஃப்ரெண்டோ அல்லது அயலான் உன்னை வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காது. ஒருத்தங்க நம்மளை வெறுக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. தவறு செய்யும்போது நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போது தான் நாம் கிறிஸ்தவர்களோடு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்க முடியும். கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது ஒருவேளை உங்களுடைய பழைய சிநேகிதர்களை இழந்துவிடக்கூடும். கிறிஸ்துவை பின்பற்றுவதனால பல சிநேகிதர்களை இழந்துவிட வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் நாம் பயமடைய தேவையில்லை. ஏனென்றால் உலக சிநேகம் ஆண்டவருக்கு விரோதமான பகை என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் உலக சிநேகம் நெருக்கமான நாம் வாழ்க்கையில் பல நெருக்கங்களிலே பிரச்சனைகளிலே இருக்கும்போது தான் அந்த உலக சிநேகம் நம்மை கைவிடுவதை நாம் காண முடியும். கிறிஸ்துவை மையமாக கொண்டவர்கள் எப்போதும் பிறர் நலத்தை பேணுகிறவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பார்கள். உத்தமமாயும் உண்மையாயும் உதவி புரிகிற கிறிஸ்தவ நண்பர்களை நாம் சம்பாதிப்போம். கிறிஸ்தவர்களை நாம் நேசிப்போம். கிறிஸ்தவ நண்பர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட எந்த ஒருவர் ஆனாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் நண்பர்களாக ஏற்றுக்கொள்வோம். பிரகாசிக்க நாம் வளர்ச்சியடைய நிச்சயமாக ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. மனம் தளரும்போது, சோதனையில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும்போது நண்பர்களுடைய ஜெபம், அவர்களுடைய ஜெப உதவி நமக்கு தேவை. நண்பர்கள் ஜெப உதவி செய்யும்போது தான் கிறிஸ்தவ நட்பின் மேன்மைக்கு உதாரணமாக காணப்படுகிறார்கள். ஜெபிப்போமா? பரலோக நாட்டுக்கு வெளியே கிறிஸ்தவ சிநேகம் இன்பமாக இருக்கிறது. அது ஆரோக்கியம், அது உயர்வுக்குரியதாக இருக்கிறது. எங்கள் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தை தவிர இந்த உலகத்தில் ஆண்டவரே கிறிஸ்தவ சிநேகம், கிறிஸ்தவ ஐக்கியம், ஒருவரோடு ஒருவர் உள்ள ஐக்கியம் ஆண்டவரே, அது உமக்கு பிரியமாக இருக்க நாங்கள் எப்படிப்பட்ட நண்பர்களை தெரிந்தெடுக்க வேண்டும்? ஒவ்வொருவரோடும் எங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற அனுபவம், ஒருவருடைய தவறுகளை மன்னிக்கிற அனுபவம், ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசுகிற அனுபவம், ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்கிற காரியம், இவற்றையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நாங்கள் உம்மோடு ஐக்கியமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை தனித்தவர்கள் அல்ல. ஆண்டவரை, நீரும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நாங்களும் ஆண்டவரை இந்த உலகத்தில் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அந்த ஒற்றுமையை எங்களுக்குள்ளே தாங்கப்பா. ஒரு மனதின் ஆவியை தாங்க, கிறிஸ்தவ ஐக்கியத்தை தாங்கப்பா. ஆண்டவரை, நல்ல ஆண்டவரை விசுவாச ஐக்கியத்தை கொடுங்க, ஜெபத்தை கொடுங்க. ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஐக்கியத்தில் வளர்ந்தேற உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.